ஓகே. ரெட்ரோ படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ரெட்ரோ படம் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போனேன். நான் மட்டும் இல்லை, சூர்யா ஃபேன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போனாங்க. ஏன்னா சூர்யா தேட்டர்கள் இட்டு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ரெட்ரோ படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தலாமா? ரெட்ரோ படத்தை பத்தி சிம்பிளா சொல்றேன். ரெட்ரோ படத்துல கதாநாயகன் ஒரு அடிமை பரம்பரையில குழந்தையா பிறகுறாரு. அந்த அடிமை பரம்பரையை காப்பாற்ற வந்த இந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து அங்க இருந்தா வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்தப்படுறாங்க. அப்படி கடத்தப்படும் போது அந்த குழந்தை வளர்க்குற அந்த தாத்தா வந்து கொன்றாங்க. அவர் கண்ணு முன்னாடியே கொண்டாடுறாங்க. அப்படி கண்ணு முன்னாடி கொண்டதுக்கு அப்புறம் அங்கதான் வந்து அவரோட சிரிப்பு வந்து கட் ஆகுது. குழந்தையிலேருந்து அவர் சிரிக்க மாட்டார். நீங்க அந்த ரெட்ரோ படத்துல அந்த ஆத்தி சந்தனம் கட்ட அந்த சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் ஃபுல்லா பார்த்தா சூர்யா சிரிக்கவே மாட்டாரு. அந்த சூர்யா சிரிக்கவே மாட்டான்றதுக்கு காரணம் இந்த காரணம் தான். அவர் கண்ணு முன்னாடியே இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சிரிப்பை மறக்கிறாரு. கடைசி வரைக்கும் சிரிக்கவே மாட்டாரு. நீங்க இன்டர்வல் வரைக்கும் சூர்யா எப்படா சிரிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பாகும். சூர்யா சிரிக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அது என்ன காரணம் அப்படின்னா, அவரு தாத்தா வந்து அவர் கண்ணு முன்னாடியே வந்து கொலை செய்யப்படுறாரு. இதுக்கப்புறம் அங்க அனாதையாயிராருல, அந்த அனாதையா இருக்கிறவரை ஒரு ரவுடி குடும்பம் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த ரவுடி இருக்காருல, அவர் விருப்பப்பட மாட்டாரு அவனை எடுத்து வளர்க்கறதுக்கு, கதாநாயகனை எடுத்து வளர்க்கறதுக்கு. அந்த ரவுடியோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க தான் வந்து கம்பல் பண்ணி சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும் சூர்யாவை அப்பாவா இல்ல சூர்யாவை மகனா வந்து ஏத்துக்கவே மாட்டாரு அந்த ரவுடி. கதாநாயகனுக்கு அடிதடி அப்புறம் அந்த கராத்தா இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா வர்றதுனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அதாவது டீனேஜ்ல ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த ரவுடியை வந்து கொல்றதுக்கு ஆளுங்க வராங்க. அப்போ வந்து சூர்யா தான் போய் அந்த ரவுடியை காப்பாத்துறாரு. அதாவது தத்தெடுத்து அந்த அப்பாவை போய் காப்பாத்துறாரு. அப்போ கூட அந்த ரவுடி வந்து சூர்யா இதுலயே செத்துருவான், அப்படியே விட்டுறலாம், அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த சூர்யா வந்து அந்த ரவுடியை அடிக்கிற ஸ்டைல பார்த்து அப்பதான் வந்து சூர்யாவை என் மகன்டா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது அப்பதான் வந்து மவனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதாவது சூர்யானால நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து மகன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. காலங்கள் கடந்த போது சூர்யா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய டானா வர்றது, பல கடத்தல் சம்பவம் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னா, சூர்யாவோட இன்ட்ரோ சீன், சூர்யா அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்ச அந்த இன்ட்ரோ சீன், எல்லா படத்தோட கிளிம்ஸ் வந்து ஒரே இதுல வந்து வர மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து எல்லா படங்களையும் இந்த மாதிரி வருது. சூர்யாவுக்கும் அந்த மாதிரி ஒரே பைக் ஸ்டார்ட் பண்ற சீன் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சீன் சூர்யாவுக்கு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகன் பல கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு அவரோட குடும்பத்தை ரொம்ப மேலும் அப்படியே பணக்கார குடும்பமா வளர வைக்கிறாரு. அப்படி வளர வச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் காதல் வயப்படுறாரு. காதல் வயப்பட்டதுக்கு அப்புறம் அந்த காதலுக்காக இந்த ரவுடிசம் எல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட அடி வாங்கினா சூர்யா எதிரிகள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு சொல்லிட்டு, நான் வந்து இந்த தொழில விட்டுட்டு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பணியா சொல்லிட்டு போறாரு. ஆனா வந்து அந்த ரவுடி அப்பா வந்து அவரை விடல. அவரை கூப்பிட்டு வச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், கோல்டு ஃபிஷ் அப்படின்ற ஒரு சம்பவத்தை வந்து அப்பா ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மறைச்சு வைக்கிறாரு அந்த கதாநாயகன். அந்த சம்பவத்தை வந்து சூர்யா தான் பண்ணாரு. இதை வந்து திருப்பி வந்து அந்த கோல்டு ஃபிஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து சூர்யாவை கல்யாணத்தப்பே டார்ச்சர் பண்றாரு. கல்யாணத்தப்ப போட்டு அடிக்கிறாங்க, கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த ஆத்தி சந்தன கட்ட சாங் நடக்கும் போதே சூர்யாவை கூப்பிட்டு மிரட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து சூர்யா ஒரு எல்லை தாண்டி கோபம் வந்துருச்சு. அதாவது கதாநாயகியவே வந்து அந்த ரவுடி அப்பா வந்து வெட்டுறதுக்கு போயிடும். அந்த சீனும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சு. அந்த ஒரு நாடோடிகள் படத்துல துரோகம் பண்ணாங்களா, அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சீனு. அப்படியே பாட்டு நடக்கும்போது கத்தி பின்னாடி வச்சுட்டு ரவுடி அதாவது சூர்யாவை வளர்த்த அந்த வளர்ப்பப்பா வந்து கதாநாயகிவே கொல்றதுக்கு போயிடுவாரு. அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த தலைவர் சும்மா இருப்பாரா? அவங்க அப்பா, அதாவது வளர்ப்பு அப்பாவோட கையவே வெட்டிறாரு. அப்புறம் ஜெயிலுக்கு போறாரு. அப்புறம் வந்து அங்க வந்து காதல் தோழி பாட்டு அது இதுன்னு வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து நாடு கடத்தப்பட்டு அப்புறம் வந்து அவர் பிறந்த இடத்துக்கே வந்து எதிர்ச்சியா அது கோயின்சிடென்ட்லி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் அங்க வந்து அடிமைகள்லாம் சண்டை போட்டு அது மூலியமா வந்து சுகம் காண்ற வெளிநாட்டவர்களா இருப்பாங்க. அங்க வந்து சூர்யா பெரிய அடிதடி பெரிய கைன்றதுனால அங்க போய் சூர்யா வந்து கதாநாயகிட்ட நான் ரொம்ப திருந்திட்டேன், என்னை வந்து மன்னிச்சு ஏத்துக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வற்புறுத்தி அவர் வந்து அந்த ஹீரோயினை அக்செப்ட் பண்ண வைப்பாரு. அக்செப்ட் பண்ண வைக்கிறப்ப திருப்பி ஒரு அடிதடி, அப்புறம் திருப்பி வந்து ஹீரோயின் வந்து போடா நீ வேணவே வேணாம் சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அவளை மறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட், அதாவது மறக்கணும் சொல்லிட்டு
விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட பழகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்புறம் வில்லன் கூட சேர்ந்து அங்க இருக்கிற வில்லன் கூட சேர்ந்துட்டு அவனோட அதாவது அந்த அடிமை பரம்பரையில இருக்கிற மக்களையே போட்டு அடிச்சு செம்மையா தும்சம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த அடிமையில காப்பாத்த வந்த குலதெய்வமே நீதான் அப்படின்றது சூர்யாவுக்கு தெரியுது. இந்த இன்சிடென்ட் எப்படின்னா, இந்த சீன் எப்படி தான் வச்சிருக்காங்க, பாகுபலியில சத்யராஜ் வந்து பாகுபலியை வெட்டுறதுக்கு அப்படியே ஓடி வரப்ப பாகுபலியோட முகம் பாகுபலி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மண்டித்து சாரி அந்த காலத்துக்கு மொட்டை மண்டியிலே வைப்பார்ல, அதே சீன் தான். பட் ஆனா வந்து இங்க வேற மாதிரி இருந்து எடுத்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா வந்து இப்ப இந்த நிறைய படங்களோட சாயல்லாம் இருக்குது. கதை வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க. அந்த படம் வேற படங்களோட சாயல்கள் வரப்ப சூர்யாவோட அந்த நடிப்பு திறனும், அதுக்கப்புறம் நம்மள வந்து சூர்யாவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்லே வந்து அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கல. வந்து அந்த இது வரைக்கும் அந்த அடிமைகளே போட்டு அடிச்சு பொழந்துட்டு இருந்த சூர்யா அந்த அடிமைகள் கூட சேர்ந்து அவனுங்களை அந்த வெளிநாட்டு அரக்கங்களை எப்படி வந்து அடிச்சு தும்சம் பண்றாரு. அது இல்லாம இவங்க வளர்ப்பாப்பார்கள் அவர் வந்து ஒரு படையை கொடுக்குறாரு. நானும் அப்படியே ஒரு இந்திய ராணுவம், அதாவது இந்திய ராணுவத்துல ஒரு பாதி படையை கொண்டு வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப எப்படி சூர்யா தப்பிப்பான், என்ன போனோம் ஏது போனோம் அப்படின்ற நாங்க வந்து குழம்பி போயிருக்கோம். அதாவது கஷ்டப்பட்டு அந்த அடிமைகள் கூட சேர்ந்து அங்க இருக்கிற வில்லன்கள்லாம் வந்து போட்டு தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இவங்க வந்து ஒரு கப்பல்ல ஒரு படையே கொண்டு வந்துறாங்க. எல்லாம் கன்னு பெரிய பெரிய கன்னோட வந்துறாங்க, AK-47. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களை எப்படி வந்து அந்த வளர்ப்பு வந்து ஒரு படையோட வந்தவங்கள எப்படி வந்து அவரை அடிச்சு துவம்சம் பண்ணி அவங்கள வந்து ஜெயிச்சாரு அப்படின்றதுதான் செம்ம சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படம் ஓவராலா சூர்யாவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பர் ஹிட். கதை வந்து எல்லா பட கதைகளையும் வந்து ஏதாவது கதைகள் கூட சம்பந்தப்படுத்தி பேசலாம். பட் ஆனா வந்து நிறைய படங்களோட சாயல் இருக்கதான் செய்யும். இப்போ வர படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால வந்து சூர்யா இந்த படத்துல வந்து சாயல்கள் இருந்தாலும் அந்த சாயல்கள் வர அந்த சீன் எல்லாம் வந்து சூர்யா வந்து அவரோட நடிப்பு திறமையாலையும் அவரோட அந்த எமோஷனல் சீன்னாலும் சூப்பரா வந்து அதை வந்து மழுக்கடிச்சாரு சொல்லலாம். படம் சூப்பர் ஹிட், பக்கா ஹிட். அதாவது சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றதுக்கு செம்ம படம்னா இந்த படம் தான். நான் இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த ஷோ போனோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ போனப்ப நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. நிறைய கேர்ள்ஸ் தான் வந்தாங்க. சூர்யாவுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம் போல வந்திருந்தாங்க. அவங்களாம் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வராங்கன்னு தெரியல. நிறைய கூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தள்ளு முள்ளு இல்லைனாலும் பட் ஆனால் வந்து இது ரிஸ்க். பிரெக்னன்ட் லேடிலாம் வந்து இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வருது. ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்குல. ஆனா வந்து படம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பக்கா ஃபிலிம் அப்படின்னா இந்த ரெட்ரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா வெளிவந்த திரைப்படங்கள்ல ஃபேமிலியோட பக்காவா போய் என்ஜாய் பண்றது ஒரு பக்கா மூவினா இந்த ரெட்ரோ மூவி சொல்லலாம். சூப்பர், பக்கா, செம்ம.